ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ்ல கரெக்டான டைமிங்ஸ்ல உணவுகள் நம்ம எடுக்கணும். அதுவுமே ஈஸி டு டைஜஸ்டா இருக்கிற மாதிரி. எகெயின் இப்ப நமக்கு ஜீரண சக்தி சரியில்லை, எகெயின் நாம ரொம்ப ஹார்டா இருக்கிற பொருட்கள், ஹெவி டு டைஜஸ்டா இருக்கிற உணவுகள் எடுக்காம கொஞ்சம் லைட்டான உணவுகள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப இட்ஸ் லைக் நமக்கு மில்க், ரொம்ப தயிர் அதெல்லாமே நிறைய எடுத்துக்க வேணாம். நிறைய டீ காஃபி எடுத்துக்காம இருக்கிறது நல்லது. ஜீரண பிரச்சனைகள் இருக்கிறவங்க வீட்லயே கொஞ்சம் பட்டர் மில்க் எடுத்துக்கலாம். பட்டர் மில்க் நம்ம மோரை கருவேப்பிலையோட சேர்த்து அடிச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஜீரகம், வெந்தயம், பூண்டு, பட்டை அதெல்லாமே நாம உணவுகள்ல சேர்க்கறது ஜீரண பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். ரொம்ப நமக்கு அந்த மாதிரி கஷ்டங்கள் அதிகமா இருக்குன்னா நம்ம திரிஃபலா சூர்ணம் எடுக்கிறதுமே நல்லா இருக்கும். ஏன்னா அது நம்ம லிவரை டீடாக்சிஃபை பண்ணும், டைஜஷனை நல்லா தூண்டி விட்டுரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம புனர்வான்னு சொல்லிட்டு ஆயுர்வேதத்துல ட்ரக் இருக்கு, அந்த ஹெர்ப்ஸுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெயினா நம்ம பூமி ஆம்லகின்னு சொல்லிட்டு கீழார் நெல்லின்னு சொல்லுவோம், அந்த ட்ரக் ரொம்ப நல்லது. டெய்லி 2 வேளை இல்ல 1 வேளை அதோட ஜூஸ் குடிக்கிறது நமக்கு அந்த லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் நல்லா பெட்டரா பண்ணிடும், டீடாக்சிஃபை பண்ணிடும். இதுக்கு மேலேயும் நமக்கு இஷ்யூஸ் இருக்குன்னா நம்ம நல்ல ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது.